அன்பர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதலோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அநேகருக்கு பறைசாற்றப்பட்டது, அநேகருக்கு சொல்லப்பட்டது. அதிலே சிலர் ரொம்ப விசேஷமானவர்கள். எலிசபெத், மரியாள், சிமியோன், அன்னாள், இவர்களெல்லாம் ஆலயத்துக்கு தொடர்புடையவர்கள். ஆனால் இந்த சாஸ்திரிகளை குறித்து பார்க்கும்போது இவர்கள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், வான சாஸ்திரிகள். இவர்களுக்கு குறித்து வேதத்தில் ஆலயத்துக்கு தொடர்புடையவர்கள் கிடையாது. இஸ்ரேலுக்கு கிழக்கு என்றால் இந்தியாவிலேயோ சைனாவிலேயோ இருந்து ஏதோ ஒரு பகுதியிலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். நட்சத்திரத்தை கண்டார்கள். அவர்கள் அப்படி தானே போட்டிருக்கு. நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். தேசத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க, கிழக்கிலிருந்து போகிறாங்க. இஸ்ரவேலில் தான் பிறந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு செய்தி அவர்களுக்கு வருகிறது. அங்கேருந்து அவங்க போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே எல்லைக்குள்ளே போன அவங்க எண்ணம், ஒரு ராஜானா கந்தை துணியோடு இருக்க மாட்டார், ஒரு ராஜானா முன்னணையில் இருக்க மாட்டார். முன்னணை என்பது புற்களை வைக்கக்கூடிய ஒரு இடம், உணவு தீவன தொட்டி. ஒரு ராஜா அதில் படுத்திருக்க மாட்டார், அரண்மனையில் தான் இருப்பார் என்று சொல்லி ஏரோதை பார்க்க போயிட்டாங்க. அங்கே ஏரோதை பார்த்ததுனால அங்கே சில காரியங்கள், ஏரோதுக்கும் மாத்திரமல்ல சில காரியங்கள். 3ஆம் வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்களாம். ஏரோதுக்கு மட்டும் கலக்கம் இல்லை, அந்த நகரம் முழுவதும் கலக்கம், பயம். ஐயோ, ராஜா பிறந்திருக்கிறாரா, எங்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ சிலர் ஆசாரிகளை கூப்பிடுறாங்க 4ஆம் வசனத்தில். அதற்கு பெத்லகேமில் பிறப்பாங்கன்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் பதில் வருகிறது. அப்போ 6ஆம் வசனத்துலேயும் அதனுடைய காரியங்களை வாசிக்கும்போது, அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும்போது, ஏரோது 7ஆம் வசனத்தில், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். ரகசியம் அழைக்கிறான், நீங்கள் போய் பிள்ளையை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்ளுகிறேன்னு அடுத்த வசனங்களை சொல்கிறான். சொல்லி அடுத்த வார்த்தை 9ஆம் வசனம் கவனிக்க வேண்டும். 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இந்த ஆனந்தம், சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். ஆனால் அவங்களுக்கு அது ஏன் உண்டாகுதுன்னா நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த நட்சத்திரத்துடைய வேலை என்னென்னா, இயேசு இருக்கிற இடத்தை காண்பிப்பது தான் நட்சத்திரத்துக்கு வேலை. தானியேலில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகர நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அப்போ நட்சத்திரம் நீதிக்குட்படுத்தக்கூடிய வேலை நட்சத்திரத்துக்கு வேலை. நட்சத்திரம் இயேசுவை காண்பித்து கொடுக்குற வேலை தான் நட்சத்திரத்துக்கு வேலை. இன்றைக்கு இயேசுவை காண்பித்து கொடுக்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வேதம் சொல்லுது, நீதிக்குட்படுத்துகிறவர்களை நட்சத்திரங்களால் தான் பார்க்குது. நீங்களும் நானும் தான் ஸ்டார்ஸ். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமைக்கு வேறுபட்டிருக்கிறது. தேவ நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஆண்டவரை பிறருக்கு சொல்லக்கூடிய நம்மளை பார்க்கும்போது ஆலயத்துக்கு தொடர்புள்ளாதவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுகிறதா? நம்மை காணும்போது ஆலயத்துக்கு சம்பந்தமில்லாத இந்த சாஸ்திரிகளுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டானது போல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியாய் நாம் இருக்கிறோமா, இல்லை வேதனையோடு கூட व्यसனமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? காலங்கள் போனது, எத்தனையோ ஆண்டுகள், வருடம் முழுவதும் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகை எப்பொழுதும் கொண்டாடுகிற பண்டிகையாக இராமல்
ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பண்டிகையை நம்முடைய வாழ்க்கையில் மாறட்டும், போகட்டும். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து, யாரு? வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நேற்று தான் அந்த செய்தியில் நான் சொன்னேன், அவர்கள் எவ்வளவு, நேற்று முந்தின நாள் தினத்தில் செய்தியில் சொன்னேன், அந்த குடும்பம் எவ்வளவு ஏழ்மையின் குடும்பம் என்று சொல்லி. இந்த முன்னணை இருக்குல்ல, முன்னணை, நான் சாஸ்திரிகள்கிட்ட ஏன் சொல்லணும், மெய்ப்பொருள்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்லாம் நம்ம தியானிக்கலாம். இந்த மெய்ப்பொருளை பொறுத்தா ஏன் மேற்பட்டு சொல்லணும்? இவங்களாவது படிப்பறிவு உள்ளவங்க, நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ஓகே. மெய்ப்பொருள்கிட்ட ஏன் தேவதூதர்கள் சொல்லணும்? அந்த நாட்களில் பாவ நிவாரண பலியை ஒரு ஆட்டுக்குட்டியை தான், அதுவும் முதல் பிறந்த ஆட்டை தான் பலி செலுத்துவாங்க. மெய்ப்பொருளுக்கு அந்த முதல் தரத்து ஆடு ரொம்ப விசேஷமானது. அவர்கள் அந்த ஆட்டை தான் ஒரு துணியில் போர்த்து முன்னணையில் வைத்து வளர்ப்பார்கள். பலிக்கு ஒப்பிட்டு தான் அந்த பிள்ளை, ஏன்னா மெய்ப்பொருளுக்கு தரிசனத்தை சொல்லும்போது பிள்ளையை முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள்னு சொல்லுவாங்க தேவதூதர்கள். பலி பொருள் இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக எனக்காக பலியாக மாற வேண்டும், பலியிடப்பட வேண்டும். இனி மெய்ப்பொருளுக்கு அந்த வேலை இல்லை என்பதை காண்பித்து கொடுப்பதற்காக தான் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்துருப்பார்ன்ற கேள்வி எனக்கு உண்டு. ஆனால் இங்கே வந்துடுவோம், இவங்க வாராங்க சாஸ்திரிகள், மரியாதை கண்டு ஒரு ஏழை குடும்பம், ஆனால் ராஜா பிறந்திருக்கான்னு சொல்லி சாஸ்தாங்கம் வணங்குறாங்க. அந்த ராஜாவுக்கு சில காரியங்களை காணிக்கையாக வைக்கிறாங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, பொன் ராஜரீகத்தை குறிக்கிறது, தூபவர்க்கம் ஆசாரியத்துவத்தை பரிந்து பேசக்கூடிய அனுபவத்தை குறிக்கிறது, வெள்ளைப்போளம் மரணத்தை குறிக்கிறது. மூன்றையும் காணிக்கையாக வைத்து சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள். இயேசுவின் பிறப்பிலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு ஆதாரமாக அந்த காணிக்கைகளை வெளிப்படுகிறது. இன்றைக்கு இந்த சாஸ்திரத்திலிருந்து ஒன்று கற்றுக்கொள்வோம். நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். மாம்ச சிந்த உள்ள தேசத்துக்குள்ளே வந்தோடனே நட்சத்திரத்தை மறந்து ராஜாவிடத்தில் போயிட்டாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் நட்சத்திரத்தை கண்டபோது மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஒருவேளை ரட்சிப்பை பெற்ற நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒன்று யோசிப்போம். அவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அவரையே பார்த்து ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் கொஞ்சம் ரட்சிக்கப்படுறதுக்கப்புறம் மாம்சம் தலை தூக்கும், சுய விருப்பம், சுய எண்ணம் தலை தூக்கும். இதுதானே, இப்படி தானே இருக்கும், ஒரு ராஜானா இங்கே தானே பிறப்பார், இது இப்படி தான் நடக்கணும் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. மீண்டும் நட்சத்திரத்தை காண்பித்து அவர்கள் நேர்பாதையில் நடத்துகிறதுக்கு சித்தம் கொண்டிருந்தார். இன்றைக்கு நான் தயவாக சொல்லுகிறேன், ஆதி அனுபவங்கள் எங்கே போச்சு? கத்தரை பார்த்து ஓடுற ஓட்டம் எங்கே போச்சு? ஆண்டவரே சார்ந்து தேவனே தேவன் 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 என்று சொல்லி எல்லாம் ஜெபம் ஆண்டவருடைய சமூகம் வசனன்னு சொல்லுதுன்னு பார்த்து ஓடின ஓட்டம் என்ன ஆச்சு? ஆதி அன்புக்கு நேராக இந்த பண்டிகை நாட்களில் திருப்பிக் கொள்வோம். வருஷ கடைசியாக இருக்கிறது. ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவரை முன்வைப்போம். வீட்டை அலங்கரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லது. அந்த நட்சத்திரத்தை ஏன் தொங்க விடுறோன்னு தெரியாமல் நிறைய பேர் தொங்க விடுவாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் நட்சத்திரம், அநேகர் இயேசு பக்கம் திருப்புகிறதுக்கான நட்சத்திரமாக நாம் செயல்படுகிறோமா? கண்களை மூடி ஜெபிப்போம், கண்களை மூடுவோமா, அர்ப்பணிப்போமா. தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நட்சத்திரங்களாக ஒவ்வொருவரும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் விளங்கட்டும் ராஜா. அர்ப்பணிக்கிறேன். உமது திரு சித்தத்தின்படி இவர்களை நடத்தி சொல்லும், நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை நாட்களாய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் பண்டிகை கிறிஸ்துவை பற்றின என்ற சிந்தை உண்டாகட்டும். கத்தரை சார்ந்திருக்கட்டும். கத்தர் மகிமைங்க ராஜா. சாஸ்திரிகளிடத்தில் ஆண்டவரே காணப்பட்ட சுய விருப்பத்தை போல, சுய எண்ணத்தை போல வந்துவிடாதபடிக்கு, ஆண்டவரே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே மாம்சம் செயல்படாதபடிக்கு, எப்போது உண்மையே பார்த்து உம்மிடம் வந்து சேருகிற வரைக்கும், பரமகாணனை சுதந்திரிக்கிற வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.